வணக்கம். சர்வே அஸ்திரத்தை கையில் எடுக்கும் தளபதி அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பா கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு முழுக்க கட்சி ரீதியா ஒரு சர்வே எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. கட்சியில புதுசா ஆதவ அர்ஜுனா இணைஞ்சிருக்காரு. இவருக்கு தளபதி கொடுத்திருக்க பதவி ரொம்பவே முக்கியமான ஒரு பதவி. தேர்தல் பணிகளை கரைச்சு குடிச்சவர் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ தளபதி ஒரு கரெக்டான ஆள்கிட்ட தான் இந்த பதவியை கொடுத்திருக்காரு. இந்த நிலைமையில கூடிய சீக்கிரத்துல கட்சி சார்பா ஒரு சர்வே நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல இளம் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம வளர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பை பாத்தீங்கன்னா நடத்த போறாங்களாம். இன்னொரு பக்கம் தளபதி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணமா வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைல்ல தளபதி நடைபயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2026 எதிர்க்கட்சி தலைவர் ஆயிரலாம், 2031 முதலமைச்சர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல எல்லாம் தளபதி உள்ள வரல. அவரோட டார்கெட் 2026 முதல் எலெக்ஷன்லயே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். சோ அதுக்கான வேலைகளை தளபதி தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பவும் தளபதி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா 2026 மிகப்பெரிய வெற்றியை பெறுவாரு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.